இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குட்டி சூடாமணிலா, என் தங்க சூடாமணிலா. நீ என்ன வெறும் மளிகை கடை வச்சிருக்க சண்முகத்தோட மருமகம் மட்டுமா? முன்னாள் பிரசிடென்ட் சவுந்தரபாண்டியுடைய பேத்தி, முன்னாள் கோயில் தர்மகர்த்தா சவுந்தரபாண்டியுடைய பேத்தி, ஊர் பெரிய மனுஷரு, ஊர்லயே பெரிய பணக்காரரு, சவுந்தரபாண்டியுடைய மூத்த வாரிசுல நீ, இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டியோட மகள்ல நீ, எசங்கியுடைய மவள்ல நீ. நீ மட்டும் நான் அப்படியே சாதாரணமா அந்த வீட்டுக்கு போயிடணுமா? உன்னைய வந்து அழைச்சாதானே நீ போனோம், அதான உனக்கும் கௌரவம். இதுவே ஒரு பேரன் பிறந்திருந்தா அவங்க அப்பா அப்படியே சும்மா விட்டுருப்பாரா? நேரம் தங்க தட்டுல தலையில வச்சு கொண்டாடி இருக்க மாட்டாரா? அது என்ன பேத்தினா மட்டும் கசக்கா வரமாட்டாரா அவரு? இதோ பாரு என் தங்கமே, ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் சமமா மரியாதை கொடுக்கன. இன்னும் சொல்ல போனா பொம்பளைங்களுக்கு கூடுதலாவே மரியாதை கொடுத்து கௌரவப்படுத்தின. ஏன்னா பொம்பளைங்கன்றவங்க ஒரு குடும்பத்தை உருவாக்குறவங்க. இந்த குடும்பத்தை உருவாக்கி குழந்தை பெத்து அதை ஆளாக்கி குடும்பத்தை பெருக்கிறவங்கல்ல அவங்க. குடும்பம்ன்ற ஆலமரத்தை கட்டி காக்கிறதே பொம்பளைங்கதான். அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு அவமானம்னா இந்த சம்மம் ஒன்னும் சும்மா நின்னு பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். உன் தாத்தன் வைகுண்டம் மாதிரி. உன் தாத்தனுக்கும் அத்தைக்கும் நல்லா சொல்லு, யாரும் பயப்படாண்டா. என் மாமா ஒன்னும் முட்டாள் இல்ல, சொம்ப இல்ல, கையால் ஆகாதவன் இல்ல. அந்த முட்டாளுகளே பிளான போட்டா அந்த பிளான் எல்லாம் உடைக்கிற அளவுக்கு இவனுக்கும் பிளான் போட தெரியும். அதை அவன் பார்த்துக்கிடுவான். அந்த சவுந்தரபாண்டி இந்த வீடேறி வந்து என் மருமகளை அனுப்பி வையே, என் பேத்தியை அனுப்பி வையின்னு சொன்னாதான் உங்க 2 பேரையும் நான் அனுப்பி வைப்பனா. என்னதா புரியுதா? இது கூட நான் ஜெயிலண்டா, அப்புறம் நான் அண்ணனா இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன் அர்த்தம். அவனா வந்து இந்த வீட்டுல இருந்து உங்க 2 பேரையும் அடைக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு உன் தாத்தனையும் அத்தையும் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்க சொல்லு. சரியா? சுத்தம். ஐயோ, குழந்தைக்கு பசிக்கு போல இருக்கு. இந்தா தொட்டில படுக்க வச்சு குழந்தைக்கு பால் கொடுங்க. பார்த்துபடி. வா 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 வா, தொட்டில போடு.